வந்து கூட பாடு, கொசு ஊத்தி பொருத்தி விடுறேன். வா உட்காரு. அப்படி தூக்குடா ஜிங்க, அப்படி தூக்கிட்டு வெளியேறான். மாடு புடி மாடு. எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இடம் இல்லையா? இப்படி நிற்கும் போதே எனக்கு ஒரு மாரியாச்சார். மைசெட்டு உண்மையிலே சூப்பர் ப்ரோ. மைசெட்டு பேர் என்ன இருக்கு? சாய். ஓனர் யாரு? ஓனர் உள்ள இருக்காரா? அடுத்த வருஷம் உன்னை ஓனர் ஆகி காட்டவா? ஒரு தகடு தான் 15 ரூபா வரும். இப்போ தானே ஓனருக்கு நீர் கசிவு ஏற்பட போகுது. இவன் வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? உலகத்திலே எல்லாரும் முன்னேற வேண்டும், தான் மட்டும்தான் வாழும் என்று நினைப்பவன் முட்டாள். மற்றவர்களை வாழ வைத்து அளவு பார்ப்பவன் தான் ஞானி. அதே செய்த தொழிலையும் செய்யக்கூடிய வேலையும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பவன் தான் நல்ல மனிதன் உலகத்தில். அதே உண்மை. நாடகத்தை இங்கே கெடுக்க வேணாம், நீங்க கெடுத்துருவீங்க. விழா கமிட்டியே எனக்கு அனத்த முடிக்குது. மைசெட்டு போடுறது ரொம்ப லேசு கிடையாதுங்கய்யா. மழை தண்ணி வெயில் காலத்துலாம் யாரும் இந்த வண்டி ஐயா, காவல்துறை ஐயா, அந்த வண்டியை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. தர்ரு புறன்னு தாலி பிரஷர் வந்தாலும் வண்டியை போட்டுவேன். ஓ, இது ஒரு பகுமானமா? முதல்ல ஊருக்குள்ள வரும்போது வண்டி சத்தமே கேட்காது. டிஎஸ்பிடி எப்படி கேட்கும்? வீட்டு வேறுன்னு 20 தாண்டாது. அதுலயும் டிஎஸ்பிடி வச்சிருக்க ஆளு மருதமணி மாதிரி மாப்பிள்ள ஒல்லியா இருப்பேன். அவன் பொண்டாட்டி பார்த்தா 1/2 டன் இருக்கும். அதை திண்டுக்கலுக்கு டூர் கூட்டு போவார். வண்டி ஏற்கனவே சைலன்ஸ்ல அடைச்சிருக்கேன், திருகுவேன். விட்டு வேறு வண்டி அரலோட இழுக்காதுல்ல, டன்னை மோசெல்லாம் பிடிங்கிடுவேன். பிடிங்கி வாயில வச்சுக்கிட்டு அந்த வாயில வச்சு கடிப்பேன். வண்டி புகை தள்ளி தீ பிடிச்சி எரிஞ்சு வேகத்தில் ஏறினவனே ஆப்பாய. ஆனா டிஎஸ்பிடி வச்சிருக்க ஆளு ஊரா மழை காலத்துல இவன் மெக்கானிக் ஆயிடும். விளக்க பிடிங்கி ரோட்ல ஓட்டு கரைச்சு பிடிச்சா. என்ன அதிசயமாயிரா சிரிக்கிறேன்? அவ்வளவு ஜோக்கே இல்லை. அவனை வெளியே ஓச்சலாம், நகைச்சுவை நக்கல் பண்றான். இல்லண்ணே, அவங்க தேய்ச்சிருப்பாங்க போலனே, அதான் சிரிக்கிறாங்க. சிரிக்கலடா. இப்ப பூரா சத்தம் கொலை அத்துருவேன். கட்டுல ஒரு வயசான ஆளு படத்துக்கு வந்திருக்காரு. இளவட்டம் ஷார்ட் பண்ணிட்டேன். என்ஃபீல்டா கட்டுல இருந்து முளை குச்சி அடிச்சு விழுந்து பொண்டாட்டி ஓடி அந்த உலக்கையில அடிச்சு. என்னன்னு கேட்டா பாம்பு வந்து தொலைச்சாங்க, நாசமா போகணும். எடுவட்ட வயதாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. இப்ப சீரு கொடுக்குற மாப்பிள்ளை கூட கேட்கிறேன். பொண்ணு வீட்டுல உங்க பொண்ணு நல்லா இருக்கு, கரையா பூத்து நல்லா இருக்கு, 1% தொங்காசு நல்லா இருக்கு, வேலை கபலிங்க நல்லா இருக்கு. அதுலயே வண்டியில தலை வச்சு படுத்துருவாங்க. ஆனா பைக்கு மட்டும் பெரிய வண்டி கேட்டுருக்கேன். ஒரு மாப்பிள்ளை உடனே பொண்ணு வீட்டுல வட்டிக்கு வாங்கி 1.25 லட்சம் ரூபாயா. இவன் பழத்துல உடனே அவன் பொண்டாட்டி 3வது மாடியில உட்காந்துரு போல பெருசா. அவன் பாக்குறேன் முன்னாடி, சுமத்தா மாடிக்கு போயிட்டியா? பைக்கில அது போட்டுமுடா வினோத். திண்டுக்கல்ல போய் விழுந்த ஒம்பளைய மதுரையில போய் கேட்டிருக்கேன். சுமிதா ஆளை காணா, மதுரை புடுங்க காணா. மரியாதையை வந்து ஒரு தாலியை வாங்கிட்டு போடா, நான் என்கிட்ட கிடமாட்டு மேய்ச்சாத பொழைச்சுக்கிறேன், உன் கூட வாழ முடியாது. இங்க விழுந்து நான் இடுப்பு அந்த கிடைக்க மதுரையில போய் சுமித்தா மைத்த புடுங்கித்தான். மைசெட்ட சொல்றேன், இது நல்ல ஜோக்கு தான். பங்காளி, நம்ம ஏரியா மானாமதுரை பக்கம் சொல்லவே இல்லை. இதே உங்கள்கிட்ட உள்ள கெட்ட வழக்கம். எங்க அண்ணன் தம்பிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது. அவன் மைசெட்டு ஓனர் தண்ணி, அவங்களும் தண்ணி பூரா அப்படியே தான் இப்படியே இருளடிச்சது மாதிரி உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன் வாலி மொயின்ட்டேன். ஓனர் என்னடா, நான் 10 தடவை சொன்னேன் எக்க வை வாலி மொயின்னு. என்ன நக்கல் பண்றியா? எந்த பட்டனும் தெரியல அப்படி. சரின்னு விட்டுட்டேன். சரி விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் இவங்க பூரா கஞ்சாடிக்கிற மாதிரியே இருக்காங்க. விட்டுட்டேன். கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆனவொடனே ஓனர் அடிச்ச போதைக்கு எந்திரிச்சு போக முடியல. பக்கத்துல ஒரு சுள்ளையா உட்காந்துருந்தேன். அப்படி அவனை ஜென்ரேட்டர் சாவி எடுத்துட்டு போய் சந்துக்குள்ள நிக்குது ஜென்ரேட்டர்.
ஓடி போய் ஸ்டார்ட் பண்றான்னு சொன்ன உடனே இவன் திகு திகுன்னு சாவிய கையில கொண்டு போகாம அருவா மாதிரி ஓடிட்டேன். இந்த சென்ட்ரேட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய காரை வீடு. அந்த காரை வீட்டுல ஒருத்தன் கள்ள தொடர்வா இருந்திருக்கேன். அந்த கப்ளிங்க்கு ஆசைப்பட்டு செவத்தை ஒட்டியே உட்கார்ந்து இருந்திருக்கேன். புருஷன் வெளியே போட்டோம், நம்ம உள்ள ஒயிட்டர்லும் போட்டுடலாம். இவன் அருவா மாதிரி இருட்டுக்குள்ள சென்ட்ரேட்டை ஸ்டார்ட் பண்ண ஓடினான் பாரு. அவன் லேச முக்காடை எடுத்துட்டு பார்த்திருக்கேன். ஆத்தாடி புருஷன் தான் வந்துட்டான்னு நினைச்சிட்டு அவன் திகு திகுன்னு ஓடணுமே முண்ட முள்ளு பார்க்கல. சட்டா சடன் அதுல விழுந்த உடனே இங்க ஓடியாண்டு சாவியோட ஓடியாந்து ஓனர்கிட்ட என்னமே தெரியல, ஒரு முனி மாதிரி ஒருத்தி ஓனர் ஹினர் எல்லாரும் ஓடி இருக்காங்க. ஓடி லைட் அடிச்சு பார்த்தா அந்த ஓடுனியாம் பாரு இந்த கள்ள புருஷன் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டிக்கு முள்ளுல சிக்கி இப்படி கிடந்துருக்க. இவங்க ஓடினவங்க ஆத்தாடி பேய் நினைச்சு மறுபடியும் இங்க ஓடியாங்க. இந்த ஜோக்கெல்லாம் வந்து நான் அயர்லாந்தில் சொல்லலாம். உண்மை அதாங்கய்யா, நாட்டில் நிறைய